ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமஹா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கே தொடங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. கரெக்டு தானேங்க? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, மகா எங்கேருந்து பேச ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி பேசணும், இப்படி தான் எல்லாருடைய கேள்வியுமே இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இங்கேருந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் புரிய ஆரம்பிக்கும், நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக அது காலத்தை பொறுத்து தான் இருக்கும், டைம் லைனை பொறுத்து தான் இருக்கும். கரெக்டு தானேங்க? ஓகே, அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிய வைக்க போகிறேன். ரொம்ப பேசிக் தான், ரொம்ப ரொம்ப பேசிக், எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு செயலை இப்போ செய்கிறோம், அல்லது யாராவது ஒரு செயலை இப்போ செய்கிறாங்க, அல்லது பொதுவாக எப்பயுமே செய்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த செயல் எல்லாமே அந்த ப்ரெசண்ட் இதுக்குள்ளே வந்து உட்காந்துரும். உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன வச்சு நான் சொல்கிறேன், அப்போ தான் ஈஸியாக புரியும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் சாப்பிட்றேன், ஓகேங்களா? இதை நான் எப்படி சொல்வேன்? நான் சாப்பிட்றேன், சிம்பிளாக சொல்கிறேன், நான் சாப்பிட்றேன். இந்த ஆக்ஷன் இந்த ப்ரெசண்ட் அப்படிங்கிற இந்த நிகழ்காலத்துக்குள்ளே வந்து உட்காந்துரும். நான் சாப்பிட்றேன் அப்படின்னா ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். ஐ ஈட், நான் சாப்பிட்றேன். புரிஞ்சா? இதுவே நீங்கள் நேற்று சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, நான் சாப்பிட்டேன். இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க பாருங்களேன். அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அதை பற்றி இப்போ பேசுகிறதுனால நல்லா கவனிச்சுங்க, முடிந்த எல்லா ஆக்ஷனும் இதுக்குள்ளே வந்து உட்காந்துரும். பாஸ்ட், கடந்த காலத்துக்குள்ளே வந்து உட்காந்துரும். இப்போ நான் சாப்பிட்டேன் அப்படின்னு எப்படி சொல்லணும்? இந்த கான்செப்ட் ரொம்ப பேசிக் தான், ஏன்னா சில பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஓகே, நான் சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ, இங்கே தான் ஒரு சில பேருக்கு குழப்பம் வரும். சாப்பிட்றத டேரெக்டாக இங்கே ஈட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எந்த அர்த்தமும் கொடுக்காது, பாஸ்ட் டென்ஸ்க்கான எந்த அர்த்தமும் கொடுக்காது, அது டேரெக்டாக ப்ரெசண்ட்க்கு போயிடும். இங்கே தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்கெல்லாம் ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த செயலை டேரெக்டாக பேசாமல் அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னவோ அதை நீங்கள் பேசணும். இப்போ சாப்பிட்றதுக்கு ஈட் அப்படின்னு சொல்லணும், இது V1, இங்கே தான் V1 V2 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நான் சாப்பிட்டேன் அப்படின்னா இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ate. அப்போ இந்த வேர்பை தான் இங்கே பேசணும், ஐ ate, நான் சாப்பிட்டேன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஒரு செயலை நீங்கள் இப்போ செய்கிறீங்கன்னா அது ப்ரெசண்ட்டுக்குள்ளே வந்துடும், ஐ ஈட். ஒரு செயலை நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அது பாஸ்ட்குள்ளே வந்துடும், ஐ எயிட். புரிஞ்சா? இதுவே ஒரு செயலை நீங்கள் இனிமே தான் செய்வீங்க அப்படின்னா அதுதான் ஃப்யூச்சர். பாருங்கள், ஃப்யூச்சர். புரியுதா? நான் சாப்பிடுவேன், இன்னும் சாப்பிடலாம், நான் சாப்பிடுவேன், இனிமே தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸ் அப்படி பேசலாம். ஃப்யூச்சரில் ஒரு செயலை நான் செய்வேன் அப்படின்னா சிம்பிள் தான். பாருங்களேன், ஐ ஈட். ஐ ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றி பேசும்போது இந்த சப்ஜெக்ட்க்கும் வேர்புக்கும் நடுவில் வில் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வேர்ப் வச்சு பேசுறீங்க, அந்த சென்ஸ் சூப்பராக பேசலாம். ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன். ஈஸியாக இருக்கா? நான் சாப்பிடுகிறேன், ஐ ஈட், நான் சாப்பிட்டேன், ஐ ஏட், நான் சாப்பிடுவேன், ஐ வில் ஈட். நல்லா இருக்குதா? நல்லா புரியுதா? ஓகே, இதை வச்சு நான் இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? பாருங்களேன், நான் விளையாடுகிறேன். எப்படி சொல்லலாம் இதை? நான் விளையாடுகிறேன். அல்லது நம்ம இதை எப்படி கூட சொல்லலாம், நாங்கள் விளையாடுகிறோம். நாங்கள் விளையாடுகிறோம். நாங்கள் அப்படின்னா எப்படி சொல்லணும்? நாங்கள் அப்படின்னா we. விளையாடுகிறோம், விளையாடுறதுன்னு சொல்ல இங்கிலீஷில் ப்ளே, தட்ஸ் ஆல். வி ப்ளே, நாங்கள் விளையாடுகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வி ப்ளே கிரிக்கெட்,
we play football எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன். ஒன்லி 2 வேர்ட்ஸ் தான் இருக்கும் பாருங்கள். we play நாங்கள் விளையாடுகிறோம். இதுவே நாங்கள் விளையாடினோம் முடிஞ்சதை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். நாங்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடினோம். அப்போ இந்த இடத்துல எப்படி தான் பேசணும் பாருங்கள். முடிந்தது எல்லாமே இந்த பாஸ்ட்குள்ளே வந்து உட்காந்துரும். நாங்கள் we விளையாடினோம் பாருங்கள். விளையாடுறத நம்ம ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். இது V1. பிளேயோட பாஸ்ட் ஃபார்ம் V2 என்ன பிளேடு. ஈடி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? we played நாங்கள் விளையாடினோம். ஈஸியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப பேசிக் மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அவசியம் இல்லைன்னா ரொம்ப பேசிக் மட்டும்தான். யாராவது ஒருத்தவங்களுக்கு புரியாமல் இருக்கும். ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் என்ன ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அந்த ஒரு சில பேருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, பர்டிகுலராக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃப்யூச்சரில் எப்படி பேசலாம்? நாங்கள் விளையாடுவோம். சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. we will, very good, play. that's all தான். we will play, that's all தான். ஈஸியாக இருக்கா? நாங்கள் விளையாடுகிறோம். we play நாங்கள் விளையாடினோம். we played நாங்கள் விளையாடுவோம். we will play, that's all தாங்க. ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா she அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு பார்க்கலாம். அவள் சமைக்கிறாள். அவள் சமைக்கிறாள் எப்படி சொல்லலாம்? தான் எல்லாருமே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா she cook. இது கரெக்டான சென்டென்ஸா? நல்லா கவனிங்க. எப்பெல்லாம் நீங்கள் இந்த ப்ரெசண்ட்டுக்கு உள்ளே வச்சு he, she, it இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசுகிறீங்களோ இந்த 3 சப்ஜெக்ட் கூட வரக்கூடிய verb it should be எப்படி தான் இருக்கணும்? அந்த verb-ஓட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் நீங்கள் பேசணும், எழுதணும். அதுவே ஐ, வி இந்த 2 சப்ஜெக்ட்க்கும் வரக்கூடிய verb-க்கு நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படி பேசக்கூடாது. அதுவே நீங்கள் he, she, it இந்த 3 சப்ஜெக்டோட வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட வரக்கூடிய verb-ஓட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். இப்போ அவள் சமைக்கிறாள் அப்படின்னா எப்படி பேசலாம்? she cooks அவள் சமைக்கிறாள். she cooks அவள் சமைக்கிறாள். அதுவே நான் சமைக்கிறேன் அப்படின்னா I cook அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இந்த இடத்துல she அப்படிங்கிற சப்ஜெக்ட் 3rd person சிங்குலர் வந்ததுனால she சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம cook அப்படிங்கிற verb-ஓட எஸ் ஆட் பண்ணி பேசுகிறோம். she cooks அவள் சமைக்கிறாள். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசண்ட்டுக்குள்ளே வந்து உட்காந்துரும். இப்போ அவள் சமைத்தாள். அவள் நேற்று பிரியாணி சமைத்தாள். அவள் நேற்று எங்களுக்காக சமைத்தாள் சொல்லுவோம் பார்த்தீங்களா? சமைத்தாள் முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி, ஆக்ஷனை பற்றி பேசியிருக்கோம். இதை எப்படி பேசலாம்? அவள் சமைத்தாள் அப்படின்னா குக் அப்படிங்கிற verb பார்த்தீங்கன்னா V1. இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா குக்ட் V2. அப்போ இந்த V2ல இருக்கிற verb தான் பேசணும். அவள் சமைத்தாள் அப்படின்னா she cooked அவள் சமைத்தாள். தட்ஸ் ஆல் தான். புரிஞ்சா? அவள் சமைக்கிறாள் அப்படின்னா she cooks. அவள் சமைத்தாள் அப்படின்னா she cooked. தட்ஸ் ஆல் தான். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அந்த வீடியோஸ்க்கான PDF ஃபார்மெட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். she cooks அப்படின்னா அவள் சமைக்கிறாள். she cooked அப்படின்னா அவள் சமைத்தாள். இப்போ எதிர்காலத்தை நோக்கி நம்ம சொல்கிறோம் அவள் சமைப்பாள். நாங்கள் நாளைக்கு அவளோட ஊருக்கு போகிறோம், அவள் எங்களுக்காக சமைப்பாள். பாருங்களேன், ஆக்ஷன் இனிமேல் தான் ஃப்யூச்சரில் நடக்க போகுது. அவள் சமைப்பாள் அப்படின்னா என்ன பண்ணணும்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக நீங்கள் பேசிட்டீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது. மகா ப்ரெசண்ட்டில் she cooks அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃப்யூச்சரில் பேசும்போதும் she will cooks அப்படின்னு தானே பேசணும். ஒரு சில பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், எல்லாருக்குமே கிடையாது. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. எப்பயுமே நீங்கள் வில் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் வில்லை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய verb should be V1ல தான் இருக்கணும். அந்த V1ல இருக்கக்கூடிய verb பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கணும். அது எஸ், இஎஸ், ஐஎஸ் எதுவுமே ஆட் பண்ணி பேசக்கூடாது. ஓகேங்களா? அவள் சமைப்பாள் அப்படின்னா she will cook. ஓகேங்களா? she will cook அவள் சமைப்பாள். ஈஸியாக இருக்கா?
நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன், அவர்கள் போகிறார்கள். இப்போ அவர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு பேசலாம். அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லும். அவங்க போகிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லணும்? தே. போக தானே சொல்ல இங்கிலீஷில் கோ. அவ்வளோதான், சிம்பிளாக பேசலாம். தே கோ. அவர்கள் போகிறார்கள். ஈஸியாக இருக்கா? இப்போ இதெல்லாமே ப்ரெசண்ட்டை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ பாஸ்ட்டுக்கு எப்படி பேசலாம்? தமிழில் பேசுங்க பக்கம். அவர்கள். வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. போனார்கள், அவங்க போனாங்க. எப்படி சொல்லலாம் அது? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவர்கள் போனார்கள் அப்படின்னா இப்போ போகிறதுக்கு நம்ம கோ அப்படின்னு சொல்லுவோம். இது V1. இதோட V2 என்ன அப்படின்னா வெண்ட். அப்போ எப்படி பேசலாம்? தே வெண்ட். தே வெண்ட். அவர்கள் போனார்கள். ஈஸியாக இருக்கா? இப்போ எதிர்காலத்தை நோக்கி எப்படி சொல்லலாம்? ஃப்யூச்சரில் அவர்கள் போவார்கள். எப்படி பேசலாம்? தே. சூப்பர், வெரி குட். வில் கோ. அவ்வளோதான். தே வில் கோ. அவர்கள் போவார்கள். தே வில் கோ. அவர்கள் போவார்கள். முடிஞ்சு, அவ்வளோதாங்க. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். எப்படி சொல்லலாம்? நான் படிக்கிறேன். ஐ ஸ்டடி. நான் படித்தேன். படிக்கிறதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஸ்டடீட். ஐ ஸ்டடீட். நான் படித்தேன். எதிர்காலத்தை நோக்கி சொல்கிறேன். நான் படிப்பேன். ஐ வில் ஸ்டடி. நான் படிப்பேன். அவ்வளோதான். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்டில் நீங்களாம் என்ன பண்ணுங்கள், எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா புரியுதா? ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளில் வந்துடும். பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிள்குள்ளே வந்துடும். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கா? நான் இந்த வீடியோ இதோட முடிக்கல, இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனமாக கவனிங்க. உங்களுக்கு டென்சஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அந்த 12 டென்சஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிடல. ஏன்னா டென்சஸ் தான் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். இப்போ வரைக்கும் புரியாமல் இருக்கும். நான் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஆக்ஷனை நீங்கள் செய்கிறீங்க அல்லது எப்பயுமே அந்த ஆக்ஷன் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க, அது உங்களோட ஹேபிட்டாக இருக்குது, ரொட்டீனாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே வந்துடும். நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணி பேசணும். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இதை தான் ஃபாலோ பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? செகண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட். நீங்கள் ஒரு ஆக்ஷனை கடந்த காலத்தில் செஞ்சுருப்பீங்க. நான் போனேன், அவனை பார்த்தேன், அங்கே சாப்பிட்டேன், நாங்களாம் அங்கே போனோம், நாங்களாம் அதை செஞ்சோம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எப்போயோ முடிஞ்சிருச்சு. முடிந்தது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பேசுவோம். பார்த்தீங்களா? நான் போன வாரம் அவனை பார்த்தது போன வாரம். நான் அதை பற்றி எப்போ பேசுகிறேன்? இப்போ பேசுகிறேன். அது ப்ரெசண்ட்டு கிடையாது. நடந்து முடிந்ததை பற்றி பேசுகிறது தான் நம்ம பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது செகண்ட். ஓகேங்களா? தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர். எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்கும், உறுதியாக நடக்கும், உங்களுக்கு தெரியுது. அதெல்லாமே இப்போயே பேசுகிறீங்க. நான் அடுத்த வாரம் ஊருக்கு போவேன், ஏன்னா அடுத்த வாரம் என்னோடய தம்பிக்கு கல்யாணம், நான் ஊருக்கு போய் தான் ஆகணும், ஊருக்கு போவேன். ஸோ ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியதை இப்போ பேசுகிறீங்க. பார்த்தீங்களா? அதுதான் ஃப்யூச்சர். ஓகேங்களா? நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போவேன், நான் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுதுவேன், அடுத்த மாதம் ஒரு புது பைக் வாங்குவேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. ஆனால் அதை பற்றி இப்போயே பேசுகிறோம். இன்றைக்கி நான் போர்டில் சொல்லிக் கொடுக்குறத விட நான் உங்களுக்கு பேசுகிறது தான் நிறைய தெரியும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில கான்செப்ட்லாம் பேசுனா தான் புரியும். எழுதுனா ஈஸியாக புரிஞ்சிடும், ஆனால் பேசுனா அதோட இன்னும் ஈஸியாக புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்க? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளில் இருக்கிற ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸில் இருக்கிற ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் ஒரு சென்டென்ஸ் வச்சு தான் 3 டென்ஸ்க்குமே எழுதி போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஒரு பேசிக்காக இப்போ தான் கற்றுக்கிட ஆரம்பிக்கிங்கன்னா ஈஸியாக புரியும். இது பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக நடக்கக்கூடிய சென்டென்ஸ். பாருங்களேன், நான் போய்கொண்டிருக்கிறேன்.
ஒரு ஆக்ஷனை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சொல்கிறீங்க, அதை தொடர்ந்து இப்போ செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மோட்டிவில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஒரு ஆக்ஷன் நீங்கள் செய்யக்கூடிய ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு ஆக்ஷன் நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸ் டென்ஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பாருங்களேன், ஒரு ஆக்ஷனை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கொண்டிருக்கிறேன், இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? நான் போய் கொண்டிருக்கிறேன், நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், நான் படித்து கொண்டிருக்கிறேன், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் என் நண்பருடன் பேசி கொண்டிருக்கிறேன், நான் பாடத்தை கவனித்து கொண்டிருக்கிறேன், நான் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சென்டென்ஸை நம்ம கண்டினியூஸ் டென்ஸில் பேசியிருக்கோம். பேசலாமா? சிம்பிள் தான். பாருங்கள், நான் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கும். போய் கொண்டிருக்கிறேன். போகிறது என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. அப்போ இந்த கோ அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். இந்த ஐஎன்ஜி எதை காமிக்க அப்படின்னா ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த ஐஎன்ஜி காமிக்க. ஓகேங்களா? ஐ கோயிங். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஆம் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்பை நீங்கள் ஆட் பண்ணி பேசணும். இந்த ஆம் எதை காமிச்சு கொடுக்க அப்படின்னா இந்த ஆம் எதை காமிக்க அப்படின்னா ஒரு செயலை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஆம் தான் நமக்கு காமிச்சு கொடுக்கும். புரிஞ்சா? உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி நான் இந்த 3 சென்ஸை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் புரியும். நான் போய்கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் கோயிங். நான் போய்கொண்டிருக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் போய்கொண்டிருந்தேன். பாருங்க, பாஸ்டில் ஒரு செயலை தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது தான் இங்கே பேச வந்திருக்கும். நல்லா கவனிங்க, பாஸ்டில் ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறது அது சிம்பிள் பாஸ்ட்லேயே முடிஞ்சிடும். சப்ஜெக்டிவ் வேர்போட V2ஓட முடிஞ்சிடும். ஆனால் இங்கே பாருங்கள், பாஸ்டில் ஒரு செயலை நான் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்டில் ஒரு ஆக்ஷனை நானோ நீங்களோ செய்து கொண்டிருந்ததை இப்போ பேசுகிறோம் அதை பற்றி. ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி பேசலாம்? நான் என்ன செயலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போகிற ஒரு செயலை செய்து கொண்டிருந்தேன். போகிறதுன்னு சொல்ல கோ, அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? கோயிங். தட்ஸ் ஆல். இப்போ இங்கே நான் ஒரு blank விட்டுருக்கேன். இங்கே என்ன வரும்? சிம்பிள் தான். பாருங்களேன், வாஸ் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? இப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எது நமக்கு காமிச்சு கொடுத்துச்சு? நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா? எது காமிச்சு கொடுக்க அப்படின்னா ஆம் தான் காமிச்சு கொடுக்கு. ஆம் தான் அதோட ஆக்சிலரி வேர்ப். இந்த ஆம் இருக்கிறதுனால தான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இங்கே வாஸ் வந்ததுனால தான் கொண்டிருந்தேன் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்க வாஸ். புரிஞ்சா? இப்போ ஆம் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற ஆக்சிலரி வேர்ப். வாஸ் அப்படிங்கிறது பாஸ்டில் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப். ஐ ஆம் கோயிங் அப்படின்னா நான் போய்கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் கோயிங் அப்படின்னா நான் போய்கொண்டிருந்தேன். ஈஸியாக இருக்கா? நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ஈஸியாக புரிஞ்சிடும், பயப்படாதீங்க. டென்ஸ் தான் எல்லாருக்கும் அப்படியே மண்டையில் கஷ்டமாக இருக்கும். ஏற மாட்டிக்கே, பேச முடியலையே, டென்ஸ் தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். டென்ஸுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. டென்ஸை உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபார்மட் எனக்கு நல்லா தெரியும். உங்களை எப்படி உங்களுக்கு பேச வச்சுருவேன், உங்களுக்கு எப்படி அதை புரிய வச்சுருவேன், என்னுடைய நம்பிக்கை. ஓகே, அடுத்து பாருங்களேன், நான் போய்கொண்டிருப்பேன். எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு அடுத்த வாரம் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜெலாம் முடிஞ்சு நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வாரம் முடியும் நமக்கு நல்லா தெரியும். இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்குது. நம்ம இப்போயே பேக் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, ஊருக்கு போகிறதுக்கு. அப்படியே பேக் பண்ணி வைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம்.
அடுத்த வாரம் இந்நேரத்துக்கு நான் ஊருக்கு போயிட்டு இருப்பேன். பாருங்களேன், ஒரு ஆக்ஷனை எதிர்காலத்தில் நான் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறத நான் இப்போயே பேசுகிறேன். அடுத்த வாரம் நான் என் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருப்பேன். அடுத்த வாரம் நான் ஊருக்கு போயிட்டு இருப்பேன். அடுத்த வாரம் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். பாருங்களேன், ஒரு ஆக்ஷனை எதிர்காலத்தில் நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறத பேச வர்றது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். போய்கொண்டிருப்பேன், எழுதி கொண்டிருப்பேன், பேசி கொண்டிருப்பேன், பாடிக்கொண்டிருப்பேன், விளையாடி கொண்டிருப்பேன், சமைத்து கொண்டிருப்பேன், வாகனம் ஓட்டி கொண்டிருப்பேன். புரிஞ்சா? ஓகே, எப்படி பேசலாம்? இங்கேயுமே சேம் பேட்டர்ன் தான். நான் ஐ போய்கொண்டிருப்பேன், கோயிங். இப்போ எதிர்காலத்தை நோக்கி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வருதுனால இந்த போய்கொண்டிருப்பேன், இந்த கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது நமக்கு எது தான் காமிச்சு கொடுக்கும் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் தான். அப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், வில் பி, மறந்துடாதீங்க. இந்த வில் பி தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஆக்சிலரி வேர்ப். இந்த வில் பி இல்லை அப்படின்னா இது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. புரிஞ்சா? நல்லா கவனிங்க. இங்கே ஆம் வந்ததுனால தான் இது ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு நமக்கு புரியுது. வாஸ் வந்ததுனால தான் பாஸ்டில் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு நமக்கு தெரியுது. வில் பி வந்ததுனால தான் ஃப்யூச்சரில் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்போனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் இப்போ ஒரு ஆக்ஷன் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அங்கே நீங்கள் ஐக்கு அப்புறம் ஆம் பேசுங்க. எப்பெல்லாம் நீங்கள் பாஸ்டில் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசுகிறீங்களோ ஐக்கு அப்புறம் வாஸ் வச்சு பேசுங்க. எப்பெல்லாம் ஃப்யூச்சரில் ஒரு செயலை நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படிலாம் பேசுகிறீங்களோ அங்கே நீங்கள் ஐக்கு அப்புறம் வில் பி வச்சு பேசுங்க. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படிங்கிறனால தான் இந்த கான்செப்டை நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னா ப்ளீஸ் தயவு செய்து இப்போ நான் கொடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 டென்ஸ் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா சிம்பிளில் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம்? சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். அதுக்கப்புறம் 3 டென்ஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். இப்போ அடுத்து 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்ஃபெக்ட். இதுதான் நிறைய பேருக்கு குழப்பம். நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் புரிகிற அளவுக்கு நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கேன். பட் உங்களுக்கு புரியல அப்படின்னா 30 days கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்கள், நல்லா டீட்டெயிலாக புரியும். அதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்களேன். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். அதாவதுங்க இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு பேசுகிறீங்களோ அந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் எல்லாமே V3ல தான் வச்சு பேசணும். மறந்துடவே. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இது எல்லாமே V3ல தான் வரும். ஓகேங்களா? அது கீவேர்ட் மறந்துடாதீங்க. ஓகே, பாருங்கள். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? நான் போயிருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து V3ல தான் பேசணும். போகிறது என்ன சொல்ல இங்கிலீஷில் கோ. இது V1, went V2, gone V3. அப்போ இந்த gone அப்படிங்கிற verb தான் பேசணும். ஓகேங்களா? I gone எங்கே போயிருக்கேன்? சென்னைக்கு ஒரு இடத்துக்கு அப்படின்னா டு எந்த இடம்? சென்னை, டு சென்னை. ஓகே, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் ஒரு செயலை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரீங்களோ அங்கே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹாவ் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? ஐ ஹாவ் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். நல்லா கவனிங்க. இதுதான் சில பேருக்கு இப்போ புரியாமல் இருக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க. 30 days கிளாஸ் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போயே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். ஒரு ஆக்ஷனை நான் கடந்த காலத்தில் தான் செஞ்சுருப்பேன், முடிஞ்சிருக்கும். அந்த ஆக்ஷன் செஞ்சு முடிச்சிருப்பேன். அந்த ஆக்ஷனை இப்போ ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி பேசினேன். பார்த்தீங்களா? இருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் தானே, இருக்கிறேன். அப்போ ஒரு ஆக்ஷனை பாஸ்ட்லேருந்து இழுத்து அதை ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். பார்த்தீங்களா? நான் சென்னைக்கு போயிருக்கிறேன், நான் உன்னை பார்த்துருக்குறேன், நான் உங்கள் டீச்சர்கிட்ட பேசியிருக்கிறேன், நான் உங்கள் அப்பாவிட்ட பேசியிருக்கிறேன்.
ஸோ ஒரு ஆக்ஷனை எப்போயோ செஞ்சு முடிச்சிருப்போம், அந்த ஆக்ஷனை ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி ஒரு லிங்க் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன், நான் பிரியாணி சமைச்சிருக்கிறேன், நான் பிரியாணி சாப்பிட்ருக்கிறேன். ஒரு ஆக்ஷனை பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி பேசும்போது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஐ ஹாவ் கான் டு சென்னை, நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நான் சென்னைக்கு போயிருந்தேன். ஒரு ஆக்ஷனை நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்சீங்க. போயிருந்தேன், பார்த்துருந்தேன், விளையாடி இருந்தேன், எழுதியிருந்தேன். எழுதினேன் அப்படிங்கிறதுக்கும் எழுதி இருந்தேன் அப்படிங்கிறதுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? போனேன் அப்படிங்கிறதுக்கும் போனேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், போயிருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். புரிஞ்சா? ஓகே, இது எப்படி பேசலாம்? சிம்பிள் தான். ஐ ஹேட் கான் டு சென்னை. தட்ஸ் ஆல். இது நம்ம அதிகமாக நிறைய இடங்களில் பயன்படுத்தி பேச மாட்டோம், ஆனால் சில இடங்களில் கண்டிப்பாக பேசுவோம். ஓகேங்களா. ஆனால் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் நம்ம அடிக்கடி நிறைய நேரங்களில் பேச வேண்டியது வரும். ஓகே, ஐ ஹேட் கான் டு சென்னை, நான் சென்னைக்கு போயிருந்தேன். அடுத்து பாருங்கள், நான் சென்னைக்கு போயிருப்பேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் செய்திருப்பேன் அப்படிங்கிறத நான் இப்போயே சொல்கிறேன். நான் அடுத்த வாரம் ஊருக்கு போயிருப்பேன். எப்போ சொல்கிறோம்? இப்போயே சொல்கிறோம். நான் அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டை பார்த்துருப்பேன். ஒரு ஆக்ஷன் ஃப்யூச்சரில் முடிஞ்சதை இப்போயே பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது எப்படி பேசலாம்? ஐ வில் ஹாவ் gone to சென்னை. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? அப்போனா ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஹாவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஆக்சிலரி வெர்ப். ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஆக்சிலரி வெர்ப். வில் ஹாவ் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஆக்சிலரி வெர்ப். தட்ஸ் அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தம்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9 டென்சஸ் பார்த்தோம். சிம்பிளில் 3 பார்த்தோம், கண்டினியூஸில் 3 பார்த்தோம், பர்ஃபெக்டில் 3 பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 3 டென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா பர்ஃபெக்டில் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம நிறைய இடங்களில் பயன்படுத்தி பேச மாட்டோம், ஆனால் சில இடங்களில் பேசுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், நான் போய்கொண்டே இருக்கிறேன். இங்கே தான் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். மகா, இது கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரியே இருக்கு, நீங்கள் இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க. கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நான் போய்கொண்டு இருக்கிறேன், நான் போய்கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நான் போய்கொண்டே இருக்கிறேன். அந்த கொண்டே ஒரு இழுக்கிறோம் பார்த்தீங்களா, டைம் இழுக்குது பார்த்தீங்களா, புரிஞ்சா உங்களுக்கு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நான் போய்கொண்டு இருக்கிறேன், இந்த டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நான் போய்கொண்டே இருக்கிறேன், ஒரு இழுக்கிறோம் பார்த்தீங்களா, டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, டைம் வச்சு மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே தான் இந்த டென்ஸ் நமக்கு பயன்படுத்தி பேச முடியும். ஓகேங்களா. இங்கே நான் டைம் மென்ஷன் பண்ணி பேசல, அது ரொம்ப லென்த்தாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் புரியுது கஷ்டமாக இருக்கும், அதனால தான் ஷார்ட்டாக சொல்லி கொடுக்கும். ஓகேங்களா. ஓகே, நான் போய்கொண்டே இருக்கிறேன்னு எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் கோயிங், நான் போய்கொண்டே இருக்கிறேன். ஈஸியாக இருக்கா? ஐ ஹாவ் பீன் கோயிங் அப்படின்னா நான் போய்கொண்டே இருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஐ ஆம் கோயிங் அப்படின்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹாவ் பீன் கோயிங் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? ஆம் கொண்டு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? ஹாவ் பீன் கொண்டே. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து பாருங்களேன், நான் போய்கொண்டே இருந்தேன். நான் 2 நாளாக ஊருக்கு போயிட்டு இருந்தேன், போய்கொண்டே இருந்தேன், முடிந்ததை பற்றி தான் பேசுகிறோம். இங்கே இந்த இடத்துல நம்ம அதிகமாக அந்த டைம் டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறதுனால அதை வச்சு சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் குழப்பம். நீங்கள் இப்படி ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி கற்றுக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் போய்கொண்டே இருந்தேன் எப்படி பேசலாம்? ஐ ஹேட் பீன் கோயிங், நான் போய்கொண்டே இருந்தேன். பாருங்கள், கொண்டே ஒரு இழுக்கிறோம் பார்த்தீங்களா, டைம் டியூரேஷனை வச்சு தான் பேசியிருக்கோம், கொண்டே இருந்தேன். இதுவே நான் போய்கொண்டு இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் கோயிங். வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? இந்த ஹாவ் பீன் அப்படிங்கிறது நம்ம இழுக்கிறோம், டைமை வச்சு பேசுகிறோம். வாஸ் அப்படிங்கிறது டைம்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஓகேங்களா. ஐ வாஸ் கோயிங் அப்படின்னா நான் போய்கொண்டு இருந்தேன்.
ஐ ஹேட் பீன் கோயிங் அப்படின்னா நான் போய்க்கொண்டே இருந்தேன். அவ்வளோதாங்க, வித்தியாசம் அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக கடைசி 12வது டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாருங்கள், நான் போய்க்கொண்டே இருப்பேன். ஒரு ஆக்ஷனை நான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், போன வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஆக்ஷன் இப்போயே நடக்கு, ஃப்யூச்சர்லேயே நடக்கு, தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதை பற்றி தான் பேசுகிறோம். ஓகே, சிம்பிள் தான். ஐ வில் ஹாவ் பீன் கோயிங், நான் போய்க்கொண்டே இருப்பேன். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஐ வில் பி கோயிங், நான் போய்க்கொண்டே இருப்பேன், அதாவது நான் போய்க்கொண்டு இருப்பேன். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு இந்த 12 டென்சஸ் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் ப்ளீஸ் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மெதுவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிக்க போகிறோம். நல்லா புரிஞ்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.